பணம் இல்லாததால யாருக்குமே நீதி மறுக்கப்படுறதில்லை. பணம் இல்ல, என்னால வழக்கறிஞரை அணுக முடியல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா தப்புங்க. இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்காக தான் அரசாங்கமே இலவச சட்ட உதவி மையத்தைய கொண்டு வந்திருக்காங்க. இலவசமாவே அரசாங்கத்தோட செலவிலேயே உங்களுக்காக நீதியை வழங்கலாம், பெறலாம். இதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்கள பல பேர்கிட்ட இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களுடைய மாவட்ட நீதிமன்றத்துல டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆபீஸ் இருக்கும். நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணலாம். அங்க போகும்போது உங்ககிட்ட கண்டிப்பா ஆதார் கார்டு, அப்புறம் வருமான சான்று இருந்தது அப்படின்னா வருமான சான்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது நீங்க கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஃப்ஐஆர் காப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் எந்த ரிலேட்டடா நீங்க ஒரு வழக்கு தொடர போறீங்க, அது ரிலேட்டடான ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பிளஸ் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், இது உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில அந்த ஆபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. இதற்கான சாம்பிள் அப்ளிகேஷன் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், ரெஃபரன்ஸுக்காக பார்த்துக்கோங்க. அதுல உங்களுடைய பேரு, அட்ரஸ், நீங்க உங்க என்ன மாதிரியான வழக்கு தொடர போறீங்க, அதோடைய டீடைல்ஸ், இதனால அரசாங்க கிட்ட இருந்து எந்த மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைப்படுது, இதெல்லாம் நீங்க அதுல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படியாக நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைக்கும் அப்படின்னா இலவசமா வழக்கறிஞர் கிடைப்பாங்க, இலவச சட்ட ஆலோசனை வழங்கப்படும், வழக்கு தொடர்றதுக்கு உதவி செய்யப்படும், குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான சமரசம் செய்வோம், அங்க உதவி கிடைக்கும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் பட்டியலினத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், காவலில் அதாவது இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த மனித கடத்தல் சம்பந்தமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அணுகலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய